ஸோ காய்ஸ் லைக் நிறைய பேர் நியூஸ் பார்த்துருப்பீங்க. ஒரு 20 to 25 லைக் நம்ம ஊருக்காரங்க லைக் ஃபாரின் பாஸ்போர்ட் வச்சுருக்காங்க, பர்மனெண்ட் ரெசிடென்சி வச்சுருக்கவங்க நம்ம ஊருக்கு போயிட்டு ஓட்டு போட்டு கண்ட்ரி விட்டு எக்ஸிட் ஆகும்போது இமிக்ரேஷனில் மாட்டிக்கிட்டாங்க. சென்னை ஏர்போர்ட்டில், அதுக்கப்புறம் மதுரை ஏர்போர்ட்டில் மாட்டிக்கிட்டாங்க. எனக்கு ஒன்று புரியல, இவங்கெல்லாம் படிச்சிருக்காங்களா இல்லையான்னு ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி. இந்த மாதிரி ஒரு ஸ்டூப்பிடிட்டி பண்ணுறதுக்கு எப்படி அவங்களுக்கு மனசு வந்ததுன்னே தெரியல. இது க்ரைமு. நீ இந்தியன் கவர்மெண்ட்டையும் அசிங்கப்படுத்தியிருக்க. மோர் ஓவர் அங்கே வாழ்கிறப்ப ஆஸ்திரேலியா, கனடா அங்கே வாழ்கிறப்ப அவங்க கவர்மெண்ட்டையும் அசிங்கப்படுத்தியிருக்க. சரியா? கண்டிப்பாக அது கேஸு போட்டு பெரிய லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க திருப்பி அந்த கண்ட்ரிக்கு போய் என்ன பண்ண போகிறாங்கன்னு அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் இட்ஸ் அ ஸ்டூப்பிடிட்டி. அந்த கட்சிக்காரன் சொல்கிற மாதிரி தான், தற்கூரி பிஹேவியர் மாதிரி தான் இருக்குது எனக்கு. எனக்கு விஜய் பிடிக்கும், ஒரு சேஞ்ச் வேணும் அப்படி வேணும்னு நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டு போட்டு மூட்டு உக்காந்துட்டேன். சரியா? என் ஃப்ரெண்ட்ஸும் அப்படி தான் நிறைய பேர் ஓகே மச்சான் வரட்டும் அப்படி சொல்லிட்டு மூட்டு போட்டு உக்காந்துப்பாங்க. பெரிய புளுத்தியுமே அங்கே போயிட்டு நான் ஓட்டு போட போகிறேன், மயிறு போடிங்க போகிறேன். சரி, இப்போ ஓகே விஜய் அங்கே வந்துட்டான், சிஎம் ஆகிட்டான். சரியா? சிஎம் ஆகிட்டாரு. அப்புறம் அதுக்கு வேறு கடிப்பீங்க, சிஎம் ஆகிட்டாரு, நீ அங்கே போய் இருக்கிறியா? இருக்க முடியுமா உன்னால்? முடியாது. ஏன்னா இங்கே சுகம் கண்டுட்ட. நீ டாலரில் சம்பாரித்து நல்ல ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு சுகம் கண்டுட்ட. பட் நீ அந்த தமிழ்நாடு அரசியலை போய் மாற்றணும், கிழிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு இப்போ மாட்டிட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்க. இது உங்களுக்கு மட்டும் அசிங்கம் இல்லை, இந்தியன் லைக் எங்களுக்கும் தான் அசிங்கம். நம்ம இங்கே ரெப்ரசன்ட் பண்ணி இங்கே இருக்கோம் பார்த்தீங்களா, எங்களுக்கும் தான் அசிங்கம். நாலு பின்ன கேட்பான், எவனா ஒருத்தன் இதை பார்த்தானா கேட்பான், என்ன ப்ரோ இப்படி பண்ணுறாங்க உங்கள் ஆளுங்க. ஏற்கனவே இங்கே நம்ம பேர் இந்தியன் லைக் அந்த ப்ரௌன் பீப்புளோட இது ரொம்ப நாரி போய் கிடக்குது. இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் பண்ணான்னா ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க. அசிங்கமாக வாயில் வருது. பட் என்ன பண்ண முடியும்? ஃபஸ்ட்டு விஜய் அடிச்சிருக்கணும். தேவையில்லாமல் ஃபாரினில் இருக்க நண்பிகளே வாங்க ஓட்டு போட்டு போங்கன்னு சொன்னது. தெரில காய்ஸ், இந்த நியூஸை பார்த்துட்டு இது புலம்பணுன்னு இருந்தேன். அதுதான், வேறு எதுவும் இல்லை. பாய்.